வணக்கம். ஓபிஎஸ் வந்து எங்களோட தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று திருப்பத்தூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பேசியிருக்கார். சந்தோஷமான ஒரு செய்தி தான். ஓபிஎஸ் அவங்க கூட இருக்கிறார் அப்படின்னு அண்ணாமலை தான் சொல்லியிருக்கார். நயனா நாகேந்திரன் சொன்னாரா, எடப்பாடி பழனிசாமி சொன்னாரா, அமித்ஷா சொன்னாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை சொன்னா அமித்ஷா சொன்ன மாதிரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓபிஎஸ்க்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துருக்கும். இன்னமும் நம்மளை வந்து கூப்பிடல, பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு சொல்லி பல தடவை வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான முயற்சி எடுத்தார். ஆனால் யாருமே கூப்பிட்டு வச்சு அவரை பேசவே இல்லை. அதுதான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், கவலை எல்லாமே இருந்தது. இதுக்கு இடையில ஓபிஎஸ் வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டேறான்னு சொல்லி அவர் கூட இருந்தவங்கெல்லாம் வெளியே ஓடிட்டாங்க. அவங்க விலகி ஓடினதில் பார்த்தீங்கன்னா, என்னை தர்மயுத்தம் நடத்த சொன்னதே வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியன் தான் அப்படின்னு சொல்லி போட்டு உடச்சி விட்டார். தர்மயுத்தம் நடத்தினது இவர். அவங்க சொன்னாலும் இவர் தான் முடிவு எடுக்கணும். அவங்க சொன்னாங்க, நிறைய விஷயங்களை சொன்னாங்க. வைத்திலிங்கம் புதுசாக நம்ம கட்சி ஆரம்பிக்கலாங்க, நம்ம தலைமையில் ஒரு கட்சியை ஆரம்பித்து நம்மளும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை எல்லாத்திட்டையும் நடத்துவாங்கன்னு வைத்திலிங்கம் சொன்னார். ஆலோசனை கூட்டத்திலே பேசினார். ஆனால் இவர் ஓபிஎஸ் என்ன செஞ்சார், கட்சி ஆரம்பிக்கலையே, நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. வைத்திலிங்கம் சொன்னபோது கேட்டார், பொறுங்க பொறுங்க பொறுங்கன்ட்டு அப்படியே போயிட்டு இப்போ அவங்கெல்லாம் திமுக சைடு போன பிறகு இப்போ அவங்களே வந்து இத்தனை நாள் அவங்கள ஆதரித்து அவங்கள வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்கனால தான் நான் தர்ம யுத்தமே ஆரம்பித்தேன், நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அது எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ அண்ணாமலை பேசின இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு இன்னும் கொஞ்சோண்டு உயிர் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அரசியலில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, சரி அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துடுவார். நேற்று கூட முதலமைச்சர் பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமியை என்டிஏ பழனிசாமி, இப்போ எடப்பாடி பழனிசாமிங்கிறதெல்லாம் மாறிடுச்சு. என்டிஏ பழனிசாமி, நான் தான் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை, நான் தான் என்டிஏ கூட்டணிக்கு தலைமைன்னு சொல்லிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு என்டிஏ பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி அவர் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ பழனிசாமின்னு மாற்றி விட்டார் நேற்று பேசும்போது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. சரி, இப்போ என்ன பண்ண போகிறாங்க அதிமுக பாஜக கூட்டணி? இப்போ தேர்தல் நெருக்கம் வந்துருச்சு. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை ஓரளவுக்கு முடிக்கிறாங்க. இன்னும் கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ் போன்ற நபர்களை எல்லாத்தையுமே கொண்டு வர மாதிரி ஒரு முயற்சி இருக்குது. அப்படிலாம் நடந்தாலும் சீட்டு பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து அன்புமணி ராமதாஸுக்கு வந்து அதிமுக ராஜ்யசபா சீட்டை கொடுத்துரும். டிடிவி தினகரனுக்கு வந்து வட மாநிலங்களில் இருந்து ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி டிடிவி தினகரனுக்கு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. இப்போ பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிருச்சு. 2 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு. இது அதே சமயத்தில் தேமுதிக ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்க. இப்போ பாஜக கொடுக்கணும், இல்லை அதிமுக கொடுக்கணும். அதிமுக ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொன்ன ஒரு சீட்டு தான் தேமுதிகவுக்கு. அவர் இன்னும் கொடுக்கவே இல்லை. இப்போ வந்து அன்புமணிக்கு மட்டும் கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, மாவட்டங்களில் வந்து செல்வாக்காக பாமக இருக்குது. வட மாவட்டத்தில் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம தக்க வச்சோம்னா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. இன்றைக்கி இருக்கிற இந்த அன்புமணி பாமக வச்சு அவரால் வெற்றி பெற முடியுமா? ராமதாஸ் கண்டிப்பாக வந்து என்ன செய்வார், அன்புமணி நிறுத்துகிற வேட்பாளருக்கு எதிராக அவரும் வேட்பாளரை நிறுத்துவார். தனித்து போட்டி போடுற மாதிரி இருக்குது. பின்னாடி திமுக வந்து அவர் தனித்து போட்டி போடுங்க, உங்களுக்கான செலவுகள் ஃபுல்லாக நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா இங்கே அன்புமணிக்கு என்ன ஆகும், ஓட்டை பிரிச்சுருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த தொகுதியில் திமுக ஜெயிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி வட மாவட்டங்களில் மட்டும் நம்ம வெற்றி பெற்றோம், கொங்கு பகுதி வட மாவட்டங்கள் அப்படி ஜெயித்தோம்னா நம்ம ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ற அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிரும். இந்த சைடு டிடி தினகரன் நமக்கு ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் அவருக்கு இருக்குது. ஆனால் அதெல்லாம் சாத்தியப்படுமான்னா தெரியல. சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, அன்புமணி, டிடி தினகரன் இவங்க வந்தாச்சு. ஓபிஎஸ்ஸுமே இப்போ வந்து அண்ணாமலை சொல்லிட்டாரு, எங்கள் கூட தான் இருக்கிறாரு, அவர் எங்கேயும் போகல, அவர் எங்கள் கூட தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இப்போ தொகுதி பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிடி தினகரனை கூப்பிட்டு வந்தது யார்? பாஜக கூப்பிட்டு வந்துச்சு. அன்புமணியும் பாஜக தான் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஆனால் அவர் டைரெக்டாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் ஒப்பந்தம் போட்டார். அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட தான் அவர் கூட்டணி, தொகுதி பங்கீடு எல்லாமே பேசி அவர் முடிக்கணும். அன்புமணியோட ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எடப்பாடி பழனிசாமி அவர் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கே வந்து அன்புமணியோட ஆதரவு தேவை, வன்னியர்களோட சப்போர்ட்டு தேவை. அதுக்கு தான் வன்னியர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, டிடி தினகரனுக்கு எத்தனை தொகுதி, பாஜக வந்து கூட்டணிக்குள்ளே வர கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை ஒதுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. பாஜகவுக்கு அதிமுக எத்தனை தொகுதி ஒதுக்கும்? இப்போ 234 தொகுதியில் வந்து பாஜக அவங்க கூட்டணி வராங்கள்ல, அந்த கூட்டணிக்கு வந்து 80 தொகுதிகளை வந்து ஒதுக்குறதா ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. 80 தொகுதியில் பாஜக
நேரடியாக கிட்டத்தட்ட ஒரு 50 தொகுதிகளில் டைரெக்டாக போட்டி போடுவாங்க அப்படின்னு தெரியுது. 50 தொகுதியில் போட்டி போடுறாங்கன்னா மீதி 30 தொகுதி இருக்கும். இந்த 30 தொகுதியில் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து ஒரு 14 தொகுதி கேட்டிருக்காரு. டிடிவி தினகரன் கேட்டிருக்காரு. 14 தொகுதியில் ஒரு 10லேருந்து ஒரு 12 தொகுதி கொடுப்பாங்க, போதும். அவருக்கு அதுவே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு ஒரு 6 சீட்டு கொடுக்கலாம். ஓபிஎஸ்க்கு 6 சீட்டு கொடுக்கறது முக்கியம் இல்லை, அவர் எந்த சின்னத்தில் போட்டி போடுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அவர் வந்து ஒன்று குக்கர் சின்னத்தில் போட்டி போடணும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்துக்குவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா டிடி தினகரன் ஏற்கனவே வந்து என்ன இணைந்து தேர்தலை சந்திப்போம், இணைந்து தேர்தல்களில் வந்து நாங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுப்போம் அப்படிலாம் பேசினவரை திடீர்னு விட்டுட்டு பாஜக அழுத்தம் கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ்ஸை கழுவிட்டு அவர் பாட்டுக்கு ஓடிட்டு போய் எடப்பாடி பழனிசாமி அண்ணன்னு சொல்லிட்டார். இப்போ வந்து ஓபிஎஸும் வந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக எப்படியா இருந்தாலும் ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு தெரியுது. ஆனால் டிடி தினகரன் சின்னத்தில் குக்கர் சின்னத்தில் போட்டி போடுவாரா அப்படிங்கிறதுக்கு வேறு வழி இல்லையே. குக்கர் சின்னத்தில் தான் போட்டி போடணும். ஏன்னா ரெட்டலை சின்னத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் நான் தாங்க எழுத்து போடுவேன்னு அடம் பிடிச்சி கிடக்கிறாரு. சரி, அவர் அந்த சைடு விட்டுட்டோம் அப்படின்னோம்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தாமரை சின்னத்தில் நிற்கலாம். தாமரை சின்னத்தில் நிற்கிறத விட குக்கர் சின்னத்தில் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஓபிஎஸ் வந்திருக்கிறாரு. பார்க்கலாம், பேச்சுவார்த்தையெல்லாம் அப்படியே நடத்தி ஓரளவுக்கு வந்து அப்படியே சமாதானப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. இன்னும் இருக்குதுங்க, தேர்தலுக்கு நாள் இருக்குன்னு சொல்கிறாரு. இந்த 6 தொகுதிக்காக தான் அவர் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்காரு. ரவீந்திரநாத்துக்குமே ஒரு பயம் இருக்குது. ஓபிஎஸோட முடிவு எடுக்கிறதுல வந்து ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, முடிவெடுங்க, டக்குன்னு முடிவெடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் இல்லைன்னா நானே போய் பாஜக கட்சியில் போய் சேர்ந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து சென்னைக்கு வந்திருந்தபோது அவரை போய் நேரடியாக சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவரை காத்திருந்து சந்தித்து பேசியிருக்கிறார். பேசினப்போ பியூஷ் கோயல் இருங்க பொறுங்க பார்க்கலாம், கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி தள்ளி வச்சுட்டு போயிட்டார். ஏன்னா ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஓபிஎஸ் பையன் வந்து பாஜகவில் இணையிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. இந்த பாலியம் பில்டர்ஸ் அவர்கிட்ட வந்து கொடுத்த பணம் இருக்குது, முறை பணம் வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிது. அப்புறமா சில வழக்குகள் அவருக்கு இருக்குது. அந்த வழக்குகள்லேருந்து தப்பிக்கணும்னா பாஜகவில் போய் சேர்றதை தவிர வேறு வழி கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார். சரி, ஓபிஎஸ்க்கு 6 சீட்டு, டிடி தினகரனுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 12 தொகுதிகள் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஜிகே வாசன் அவர் 6 கேட்டுக்கிட்டு இருக்காரு. 2, 3 தான் தருவாங்க. டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கார், பாரிவேந்தர், ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே அவங்க எதிர்பார்க்குற சீட்டுகளை விட கம்மியாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கப்புறமா வந்து அன்புமணி ராமதாஸுக்கு வந்து அவங்க வந்து இப்போ கொடுக்கணும்ல சீட்டு. ஆனால் பாஜக கொடுக்காது, அதிமுக தான் கொடுக்கணும். அதிமுக கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா கடந்த முறை கொடுத்த அதே தொகுதி 23 தொகுதிகளை கொடுக்கறதுக்கு அன்புமணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. 23 அப்போ ஒற்றுமையாக இருந்தாங்கப்பா, அப்பா மகன் 2 பேரும் சேர்ந்து இருந்தீங்க, அதனால கொடுக்கலாம். இப்போ அப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னு அதிமுக வந்து இப்போ பேச முடியாது. இப்படி பேசினாங்க அப்படின்னா கடுப்பாயிடுவாங்க, டென்ஷன் ஆகிடுவார் அன்புமணி. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்குற அதே தொகுதியை கொடுத்தாங்க. நாங்கள் தான் பாமக, நாங்கள் தான் மாம்பழ சின்னம், நாங்கள் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் எங்கள் தலைவர் தான் அன்புமணி தான் கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லி அவங்க உரிமையாக வந்து 23 கடந்த தேர்தலுக்கு எடுத்த சீட்டே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க ஒரு சைடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி 23 சீட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா 131 தொகுதியில் தான் அதிமுக போட்டியே போட முடியும். 131 தொகுதியில் அதிமுக போட்டி போடுது அப்படின்னா எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லையே. இது இல்லாமல் தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தினா தேமுதிகவுக்கு அதிமுக தான் சீட்டு கொடுக்கணும். அப்படின்னா தேமுதிகவுக்கு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க, என்ன பண்ண முடியும்? அது இல்லாமல் ஒரு ராஜ்யசபா 2 ராஜ்யசபா சீட்டு இப்போ கிடைக்கிது. அதில் ஒன்று அன்புமணிக்கு கொடுத்தாச்சு, இன்னொன்று தேமுதிக கொடுத்தா கட்சிக்காரன் எல்லாம் பிடிச்சி என்ன எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ணுறாரு, கட்சியை நாசம் பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் எண்ணம் எல்லாத்துக்கும் வருது. இப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. அரசியலில் இதுதான் இப்போதைக்கு பேசப்படுது. ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறாரு, எங்கேயும் வெளியேறல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசின ஒரு விஷயம் வந்து ஓபிஎஸ்க்கும் வந்து அவங்க லைஃப் கொடுக்குற நினைக்கிறாங்க. ஓபிஎஸ்ஸையும் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தோணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ சசிகலா வந்து கண்டிப்பாக என்டிஏக்கு எதிராக அவங்க செயல்பட போகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை முயற்சிகளை எடுக்கிறாங்க. தாவேகா சைடு அவங்க வந்து ஒரு 25 தொகுதிகளை இல்லை 50 தொகுதிகள் கூட கொடுங்க, நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 தொகுதி 500 கோடி அப்படின்னு இலக்கோட சசிகலா வந்து தாவேகா சைடு போய் சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி. தாவேகா சைடு போல்
அவங்க தம்பி வச்சுருக்க அண்ணா திராவிட கழகம் அந்த கட்சியை வந்து திரும்பவும் ஆக்சிஜன்லாம் கொடுத்து உயிர்ப்பு கொடுத்து அப்படியே கொண்டு போய் அதோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பல விதமான பேச்சுவார்த்தைகள் இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.